एकदन्तम् उपास्महे तिथिर्विष्णुस्तथा तथा वार नक्षत्रं विष्णुरेव योगश्च करणं चैव सर्वं विष्णुमय. நம்ம இப்போ வந்து அந்த பலன் பார்க்கறத பத்தி மேக்சிமம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படின்றப்போ நம்ம டைரக்டாவே அதை ஸ்டார்ட் செஞ்சிடும். ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போ நம்ம பலன் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்னன்னா லக்னத்தில இருந்து ஆரம்பிச்சு அந்த 12 பாவங்கள் எதை எதை நம்மளுக்கு குறிக்கிறது, எதை எதை அது மீன் பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டஸ்டமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப அது வந்து ரொம்ப நம்மளுக்கு மனப்பாடமா இருக்கணும். இப்போ ஜென்ரலா ஒருத்தர் வந்து கல்யாணம் அப்படின்னு வந்தாருன்னா 7ஆம் இடம் பார்க்கணும். கலத்திரம் ஒரு தனிநபர் வந்தார் அப்படின்னா, இதுவே நம்ம பரிவர்த்தனை 2 பேருக்கு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறோம், ஆணுதும் பெண்ணுதும் பார்க்குறோம்னா லக்னமும் பார்க்க வேண்டியது இருக்கும், 5ஆம் இடம் பார்க்க வேண்டியது இருக்கும், 7 பார்க்கணும். 8 தான் மாங்கல்ய ஸ்தானம் பெண்களுக்கு, 8 மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது. ஸோ வந்து நம்ம அது மேட்சிங் பார்க்குறப்போ ஜாதகம் அலையன்ஸ் பார்க்கறது எப்படின்னு பார்க்குறப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம அப்போ வந்து ஒருத்தர் வந்து குழந்தைக்காக வரார், ரொம்ப நாளா குழந்தையில இல்லை இல்லை ஏதோ தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா 5, 9 பார்க்க வேண்டியதா இருக்கு. 5 தான் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 9 பாக்கியஸ்தானம், கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே 9 நல்லா இருந்தா தானே கிடைக்கும். சிலருக்கு 5ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், 9ஆம் இடம் ஏதோ வீக்கெண்டா இருக்கும். இப்போ கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பாவங்கள்லாம் 12 பாவங்கள் எதை எதை குறிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பாடமா இருக்கணும். அதே போல காரகர்கள், இந்த 9 கிரகங்களும் எந்தெந்த காரகத்துவம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப மனப்பாடமா இருக்கணும். ஸோ ஃபார் சார் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலன்னா ஷேர் இல்லையா? ஆன்ல தான் இருக்கு எனக்கு. ஸோ உங்களை ஹோஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆமா ஆமா, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் ஒன்று பார்ப்பேன். ஏதோ ஃபேஸ்புக்ல யாரோ ஒருத்தர் வந்து வந்துட்டா சார் அது ப்ரோ கேரளா வந்தது. ஸோ நம்ம இங்கிலீஷ் வந்துடுது. 23 இன்னி டேட் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் மாற்றிப்போம். சும்மா நேம் ஏதோ ஒன்று. ஸோ இது ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார், சும்மா ஒரு குரூப்பில், அஸ்ட்ராலஜி குரூப்பில் இந்த டேட்டு டைம்லாம் போட்டு அந்த குழந்தையோட ஜாதகமே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, என்ன கொஞ்சம் என்லைட்டன் பண்ணுங்க. நான் அப்பாவா யாருன்னு தெரியல, அவர் தான் போட்டிருக்கணும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பேபி பிறந்தது வந்து பெங்களூர்ல. பெங்களூருன்னு போட்டாதான் வருமோ? பிஎன்ஜி நினைக்கிறேன், ஐ திங்க் மாறிடுச்சு. பெங்களூரு அப்படின்னு போடணும்னா பெங்களூரு பெங்களூரு போட்டா வராது, பெங்களூரு. இல்ல 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 மாறிடுது இப்ப மேம், தமிழ்நாடு சென்னை. ஆமா ஆமா 13th செப்டம்பர் 2020. குழந்தை சின்ன வயசு தான். ஆனா என்ன ஒண்ணுன்னா, நம்ம சம்பிரதாயத்தின் படி அந்த காலத்து ப்ரொசீஜர் படி 7 வயசு வரைக்குமே ஜாதகம் வந்து எழுதுறது இல்லை, பலன் சொல்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. ஸோ ஜாதகம் எழுதினாதானே பலன் சொல்றதுக்கு இல்லையா? அதனால 7 வயசு வரைக்குமே ஜாதகம் எழுதுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. அதனால 7 வயசு வரைக்கும் பலனும் அந்த காலத்துல சொல்லாம இருந்தா. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் 1 இயர், பேபிக்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சுன்னாவே ஜாதகம் எழுத ஆரம்பிச்சிடுறா. ஸோ பிலோ 1 இயர் குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஜாதகம் பார்க்கறது, எழுதுறது அதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் செஞ்சுட்டா நல்லது. ஏன் அப்படின்னா 7 வயசு வரைக்குமே அந்த காலத்துல பாலாரிஷ்டம் அப்படிங்கிற ஒரு தோஷம் இருக்குமா எல்லா குழந்தைகளுக்குமே. அந்த காலத்துல அப்படித்தானே, நித்தியகண்ட பூர்ணாயுசுன குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு 7 வயசு 10 வயசு ஆனாதான் நிச்சயம் குழந்தைகள் நல்லா வளர்றா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகும், மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லை. ஆனா இப்போ அப்படி இல்லை, என்ன ஆனாலும் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, எப்படியா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பழக்க வச்சிடுறா. ஸோ அது வந்து இப்போ 1 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஜாதகம் எழுதுறது இல்லை. இப்போ நம்ம ஆன்லைன்ல இருந்தாலும் மேக்சிமம் வந்து 1 வயசு நியூ பார்ன் பேபிஸ்க்கோ இல்லைன்னா 1 வயசு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கோ நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்காம இருக்கிறது நல்லது. பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் எதுவும் இல்லை, ஜென்ரலா பார்க்கறது இல்லை, அவ்வளவுதான்.
ஸோ நம்ம என்டர் பண்ண டேட்டாவின் படி 13/9/2020 குழந்தை பிறந்திருக்கு. 12:52 PM. ஸோ அதுக்கு வந்து என்ன வர்றது அப்படின்னா புனர்வசு நட்சத்திரம். இதுலயே எல்லாம் கொடுத்துட்டான். புனர்வசு நட்சத்திரம், ஏகாதசி, வரியான், பவயோகம் எல்லாமே அந்த பிளானிட்டரி பொசிஷன்ஸ் இது எல்லாமே வந்துடுறது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சார்ட் இதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ வந்து புனர்வசு அப்படிங்கிறது வந்து யாருனுடைய நட்சத்திரம், எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் கொடுத்து வச்சிருந்தோம் முன்ன. அஸ்வினி அப்படிங்கிறது வந்து கேது, அஸ்வினி மகம் மூலம் கேது. அஸ்வினி, பரணி. பரணி வந்து சுக்கிரன் இல்லையா? கிருத்திகை சூரியன், அடுத்து சந்திரன், செவ்வாய், ராகு, புனர்பூசம் அப்படிங்கிறது கைவிட்டு எண்ணிட்டு வரலாமே. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மகிர்ஷம், புனர்பூசம் அதோட நிறுத்திக்கணும். அப்ப முதல் 7வது அப்ப முதல் தசை வந்து கேத்து தசை. அஸ்வினி வந்து கேத்து தசை, பரணி வந்து சுக்கிர தசை, கிருத்திகை சூரியன், ரோஹிணி சந்திரன், மிருகசீரிஷம் வந்துட்டு செவ்வாய், திருவாதிரை ராகு, புனர்பூசம் வந்துட்டு குரு. பர்ஃபெக்ட். சோ இந்த குழந்தைக்கு வந்து குரு தசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. குரு தசை டோட்டலா நம்மளுக்கு வந்து அதிகமான ஒரு 16 இயர்ஸா இருந்தாலுமே கூட அந்த 16 வருஷத்தையும் இந்த குழந்தை வந்து அனுபவிக்க போறது இல்லை. அந்த ஸ்கிரீன் இன்னும் தெரியறது இல்லை சார்? தெரியாது. சரி, ரைட். இப்போ அந்த தசா காலங்கள் அப்படிங்கறத நம்ம முன்ன சொல்லியிருந்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்காது? ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு. சோ குரு தசை நம்ம எடுத்துட்டோம்னா 16 வருஷம். ஆமா, குரு தசைக்கு 16 வருஷம். இந்த குழந்தை வந்து 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கு. சோ இப்ப அந்த 16 நம்ம 4ஆ டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 வருஷம் வருது. சோ வந்து ஆனாலுமே வந்து 4 வருஷம் கம்ப்ளீட்டா வரப்போறது இல்லை. 4ஆவது பாதம் முடிகிற ஸ்டேஜ்லயும் பிறந்திருக்கலாம், நடுவுலயும் பிறந்திருக்கலாம், ஆரம்பத்திலயும் பிறந்திருக்கலாம். சோ நம்ம வந்து அதை டிவைடட் பை 2ஆ எடுத்துப்போம். பொதுவாகவே அப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஏதோ ஒரு 16 வருஷம் குரு தசை வருது. இப்போ 6 வருஷம் ஏதோ ஒரு தசை வர்றது, கேத்து தசை 7 வருஷம் வர்றது அப்படின்னா வந்து ஒரு பாதத்துக்கு வந்து 1.5 வருஷம் வரும். ஸோ அப்போ நம்ம வந்து 4ஆம் பாதமா இருக்கு அப்படின்னா 1.5 வருஷம் முழுசா எடுத்துக்க வேண்டாம். 7 மாசமோ 8 மாசமோ 6 மாசமோ அப்படிங்கிறத நம்ம ஊகிச்சுக்கலாம். எப்போ அப்படின்னா நம்ம கையில வந்து நம்ம அந்த தசையை பத்தின விவரங்கள் இல்லாதப்போ. ஸோ இதுல என்ன பண்ணிட்டான்னா தமிழ்ல இன்னும் கொஞ்சம் கிட்டக்கவே வந்துடும். இது கொஞ்சம் தூரமா இருக்கு. அதோ கொடுத்துட்டான். ஸோ ஜூபிட்டர் தசை எப்போ 16 வருஷம் இந்த குழந்தைக்கு வந்து 2023 வரைக்கும் இருக்கு. ஸோ முடிஞ்சிடுது இப்போ இல்லையா? 1.5 வருஷம் தான் இருந்திருக்கு. குழந்தை பிறந்து 1.5 வருஷம் தான் வந்து ஜூபிட்டர் தசை இருந்திருக்கு, குரு தசை. அடுத்து வந்து சாட்டர்ன். இது முதல்ல நம்ம எடுத்த உடனே நம்ம பர்சனல் ஜாதகம் ஒருத்தருக்கு பார்க்கறோம் அப்படின்னா நடப்பு தசை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதுதான் மெயினே. எடுத்த உடனே லக்னம் என்னன்னு பார்த்துடுறோம், ராசி என்னன்னு பார்த்துடுறோம், எல்லாமே பார்த்தாச்சு. ஜாதகத்திலே இருக்கும். கையில ஒரு ஜாதகம் வந்துருது அப்படின்னாவே அதுல வந்து சிற்ற தசை, மீதி தசை, ஜனன தசை அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த குழந்தைக்கு வந்து ஜனனகால தசை வந்து குரு தசை இருந்தது. குரு தசை மீதி வந்து 1.5 வருஷம்னு எடுத்துப்போம். ஓகேவா? 1.5 வருஷம் இல்லை 1.25 வருஷமோ. இப்போ குழந்தைக்கும் 1.5 வயசு ஆயிடுத்து. ஸோ இப்போ வந்து சனி தசை ஆரம்பிச்சிருக்கு. சனி தசை எப்போ 19 + 1 வயசுன்னு எடுத்துப்போம். 20 வயசு வரைக்குமே சனி தசை. அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது 9th மார்ச். அடுத்த வாரம் இல்ல அது பர்ஃபெக்ட்டா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா டைமுங்கிறது +or- தானே. நம்ம இப்போ அந்த டாக்டர் கொடுக்குற டைமுக்கும் நம்மளுக்கும் டைம் வேரியேஷன் வரும். வாட்ச் டு வாட்ச் டைம் வேரியேஷன் வரும். அப்படியே. ஸோ அப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டா இதை நம்ம பர்ஃபெக்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நான் கத்துண்டது வந்து வாக்கிய பிரகாரம். ஆனா இது சாஃப்ட்வேர் ஜெனரேட்டட் வந்து திருக்கணிதம் தான் நினைக்கிறேன். இதுல சனி எங்க இருக்கார்? இல்ல அப்ப இதுவும் வாக்கியம் தான் போல இருக்கு. சனி இன்னும் இதுல கும்பத்திலே தான் இருக்கார்.
ம். ஸோ நம்ம வந்து அவங்க தர்ற சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து 1252 அப்படின்னு கொடுத்துருக்காரு. சில டாக்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஜென்ரலாவே ஏதோ நர்சஸோ டைம் இவங்க கையில இருக்கிற வாட்சுக்கோ அது வந்து ரவுண்ட் கிளாக் செஞ்சிருவா. 1250 அப்படின்னு சிலர் எடுத்துப்பா, 1255 எடுத்துப்பா. ஸோ அப்போ நம்ம மினிட் பை மினிட் என்ன ஆகும்னா இந்த தசைகள், புத்திகள், அந்தரங்கள் இது எல்லாமே மாறிண்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக பார்க்கும்பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 monthsன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒன்று ஜூபிட்டர் வந்து ஒரு மாதம் முன்னாடியே முடிஞ்சிருக்கலாம். பிப்ரவரி 3 கூட சனி தசை ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை அவன் வந்து ஏப்ரல் கூட ஆரம்பிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். பலன் மேக்சிமம் மாறாது. இப்போ பலன் சொல்ற பலன் நடக்கலை அப்படின்னா வந்து அந்த டைமை பொறுத்து ஒன்று கூடவே முன்கூட்டியே ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா 1 or 15 days 20 days 1 month டிலேடா ஆரம்பிக்கலாம் நம்ம சொல்ற பலன். அவ்வளவுதான், தவிர அதுலயும் மாற்றம் இருக்காது. இப்போ வந்து நம்ம இது பார்த்துக்க வேண்டியது ஜூபிட்டர் தசை முடிஞ்சிடுது 1 வயசு வரைக்கும். அடுத்து 20 வயசு வரைக்குமே 19 + 1 20 years வரைக்கும் சாட்டர்ன் தசை. 37 years வரைக்கும் புதன் தசை மெர்க்குரி. 42 years வரைக்கும் கேத்து தசை. 42 or 43ன்னு வச்சுக்கோமே, 43 வரைக்குமே கேத்து தசை. அடுத்து 20 years 63 வரைக்கும் வீனஸ் சுக்கிர தசை. ஸோ அந்த 63க்கு அப்புறம் அவர் இருந்தாருன்னா சன்னு மூணு எல்லாம் பார்ப்பார். ஸோ மேஜர் போர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த மேஜரான தசைகள்லயே முடிஞ்சிடுறது பாருங்க இல்லையா. இப்போ வந்து அடுத்து இதுவும் பெரிய தசை, சாட்டர்னும் 19 வருஷம் பெரிய தசை, மெர்க்குரியும் 17 years, புதன் பெரிய தசை. அடுத்து கேத்துங்கிறது ஒரு 7 வருஷம். அப்புறம் மறுபடியும் மேஜர் பார்ட் ஆஃப் லைஃப், அவர் லைஃபே வந்து சுக்கிர தசையில தான் கடக்க போறது 43 to 63 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம பலன் அப்படிங்கிறது எடுக்கிறப்போ லக்னத்துல இருந்தே பார்த்துக்கணும். இப்போ குழந்தை அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கேட்க போறது இல்லை, ஜென்ரலா லக்னத்துல இருந்தே எடுத்துப்போம். அப்படின்னா வந்து ஜென்ரலா ராகுவோ இல்லைன்னா கேத்துவோ லக்னத்துல இருந்தார் அப்படின்னா 7ஆம் இடத்துல இன்னொரு கிரகம் இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்துல வந்து லக்னத்துல கேத்து இருக்கு, அதனால கலத்திரம் 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். இல்ல ராகு எங்க இருக்காருன்னா 7ஆம் இடத்துல கேத்து இருப்பார். அவங்க 2 பேருமே வந்து பேரலா தான் மூவ் ஆயிட்டே இருப்பா 180 டிகிரில. மற்ற கிரகங்கள் எல்லாமே எங்கெங்கயோ இருக்கும், ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ராகு கேத்து மட்டும் மாற்றமே கிடையாது. ஏன்னா ஒண்ணு வந்து ஹெட் நோடு அப்படின்வா, இன்னொன்னு டெய்ல் நோடு அப்படின்வா. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு சர்க்கிள்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அது 180 டிகிரிஸ்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து கேது அப்படிங்கிறவர் லக்னத்துல இருக்கார், ராகு அப்படிங்கிறவர் கலத்திரத்துல இருக்கார் அப்படிங்கிறது. ஸோ இப்போ 7ஆம் இடத்துல ராகுவும் லக்னத்துல கேத்துவும் இருக்கிறதுனால கலத்திர தோஷம் இந்த ஜாதகருக்கு உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எடுத்த உடனே. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்ல ஜென்ரலாவே பாப்போமே, பார்த்தாச்சே, எடுத்தாச்சு இல்லையா, ஜாதகம்னு ஒண்ணு எடுத்தாச்சு. நாகதோஷம் அப்படிங்கிறது வந்து மேரேஜுக்கு மட்டும் இல்ல, அது சில சமயம் கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கும் பார்க்க வேண்டியது இருக்கும், எஜுகேஷன்ஸ்க்கு பார்க்க வேண்டியது இருக்கும். வேற யாரு ராகியோ கேத்துவோ பார்த்து அவங்களோட பவரை இல்ல இந்த ஜாதகருக்கே பார்ப்போமே, இவருக்கு வந்து நாகதோஷம் உண்டா, பையன் தான் சொன்னாங்க, மேல் பேபி தான், அது மேல் பேபி. இந்த குழந்தைக்கு வந்து நாகதோஷம் உண்டா? ஏன்னா லக்னத்துல கேத்து இருக்கார், 7ல ராகு இருக்கார். நம்ம அடிக்கடி ஆமா நிறைய தடவை சொல்லியிருக்கோம், குரு பார்க்கின் கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப பழமையான பழமொழி. அது இது கிரந்தங்கள்ல எங்கேயும் இல்ல, அந்த பழமொழி இல்ல, பட் வாக்கியமா உண்டு, எல்லாரும் ஒவ்வொருத்தரா சொல்லி வர்றது. குரு அப்படிங்கிறவர் சுபர், முழு சுபர் அப்படிங்கிறோம். குரு அப்படிங்கிறவர் முழு சுபர், களங்கம் இல்லாதவர். சோ குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படிங்கிறப்போ லக்னாதிபதியும் அவர் தான், அந்த ஹவுஸ் ஓனரும் அவர் தானே. லக்னம் அப்படிங்கிறது எது அமையறதுங்க? தனுசு. தனுசு ராசியினுடைய ஹவுஸ் ஓனர் குரு தான். அவர் அங்க ஆட்சின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. ஹவுஸ் ஓனர் அந்த இடத்துல இருந்தாருன்னா அதற்கு பேரு ஆட்சி அப்படின்னு. சோ அவர் வந்து கேத்துவோட சேர்ந்து இருக்காரு. அப்ப 7ஆம் பார்வை உண்டு குருவுக்கு. 5, 7, 9 3 பார்வைகள் உண்டு. பார்வைனா பாக்குறது. இப்போ அதான் சொன்னேன் இல்லையா, முன்ன நாம வந்து
லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறது வந்து 180 டிகிரி நம்ம தலையை திருப்பி பார்க்கலாம். இல்ல யாருக்கும் ஸ்பாண்டலாசிஸ் இருக்கு, நெக் பெயின் இருக்குன்னா அவளால ஒரு 20 டிகிரி தான் லெஃப்ட் டு ரைட் திருப்ப முடியும். இதுவே ஆந்தை இருக்கு, ஆந்தை எடுத்துட்டோம்னா 180 டிகிரி திரும்பி பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி கிரகங்கள், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை அப்படின்னு ஒண்ணு உண்டு, ஒவ்வொரு வீட்டை பார்க்கறது. அப்போ ஜூபிட்டர் குரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் லக்னத்திலேயே இருக்காரு, அங்கேயே தன்னுடைய பார்வை உண்டு ஜூபிட்டருக்கு. எங்க நிக்கிறாரோ அங்க அவருடைய பார்வை உண்டு. நிக்கிற ஸ்தானத்தில இருந்து 5, 7 5, 7, 9 3 பார்வைகள் அவருக்கு உண்டு. ஸோ இந்த இடத்துல வந்து லக்னத்திலேயும் இருக்கார் கேத்துவோட. அப்புறமா கலத்திரஸ்தானத்துல 7ஆம் இடத்தையும் அவர் பாக்குறாரு. கலத்திரம்னா மனைவி மட்டும் இல்லை, இப்போ ஒருத்தர் வந்து பிசினஸ் தொடங்க வர்றாரு, பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா இல்லைன்னா தனியா சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கலாமான்னா அதுக்கும் 7ஆம் இடம் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு, பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கேத்து அதனால நாகதோஷம் இல்லை அப்படின்னுட்டோம். இப்போ கேத்து வந்து லக்னத்துல சேர்ந்து இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் வரும்? கேத்து அப்படிங்கிறது என்ன காரகர் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? கேத்துவனுடைய காரகம் ஞானகாரகன். கேத்து ஞானகாரகன். குரு அப்படிங்கிறது கைடு, ஜெனரல் கைடு, அது நம்மளுக்கே தெரியும் குரு. அதுவும் இல்லாம குருவினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா எது ஞாபகம் இருக்கா? குருவினுடைய காரகம் குரு புத்திர புத்திரி தனகாரகன், தனபுத்திர காரகன், தனபுத்திர காரகன் குரு. சோ இந்த ஜாதகருக்கு வந்து தனத்திலையும், தனம் ஐஸ்வர்யம்ன்றத விட தனத்துல குறைபாடுகள் எதுவும் இருக்காது. அதே போல கேத்து இருக்கிறதுனால சிலர் என்ன பண்ணுவாங்க, லக்னத்துல கேத்து இருக்கு அப்படின்னு கண்மூடித்தனமா இவர் வந்து கல்ச்சுரலி பேக்வர்ட்ல இருப்பார், இல்லைன்னா கல்ச்சரை மதிக்க மாட்டார், என்ன சொல்றது, டிஸ்ஒபீடியண்டா இருப்பார், மிஸ்பிஹேவ் செய்வார், இல்லாத பழக்கங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இங்க குருவனுடைய சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம எடுத்துக்கணும். கேத்து ஞானகாரகனா இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவலி இவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பார் வளர வளர. அப்புறமா இவர் பேசுறது எல்லாமே பிலாசபியா இருக்கும், பேசல அப்படின்னாலும் பிலாசபில இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மற்றவங்களை கைடு பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒழுக்கமா இருப்பார், தீய பழக்கங்களுக்கு போக மாட்டார். யாராவது தீய பழக்கங்கள்ல இருந்தா கூட ஒண்ணு இவர் விலகி வந்துடுவார், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்கள திருத்துற நிலைமையில இருப்பார் இவர், இல்லையா? சோ லக்னத்துல கேத்து ஜூபிட்டர் இருக்கிறதுனால இந்த பலன். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம்னு சொல்லியிருக்கோம், தனஸ்தானம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, வாக்குஸ்தானமும் கூட. முக்கியமான ஸ்தானங்கள் இது, முக்கியமான பலன்கள் சொல்ல வேண்டியது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். சோ இப்போ ஜென்ரலா என்ன ஒரு பழமொழி உண்டு தமிழ்ல அப்படின்னா, சனி நிக்கிற இடத்தையும் பார்க்கிற இடத்தையும் கெடுப்பார் அப்படிங்கிறது. சனி நிக்கிற இடம் பார்க்கிற இடம் தேயும், குரு நிக்கிற இடம் பார்க்கிற இடம் வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி உண்டு. சோ அந்த பழமொழி இங்க அப்ளிகபிளா? சனி நிக்கிற இடம் தேயுமா? இப்போ ஒரு குடும்பம் அமையாதா? ஏதாவது உங்களுக்கு? சனி வந்துட்டு மகரத்துல இருக்கார், அது ஹவுஸ் ஓனர், அவருடைய சொந்த வீட்டுல இருக்காரு. ஆமா, அதனால நம்ம எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமா, கெடுதி செய்ய மாட்டார். அவரே தன்னுடைய ஓன் ஹவுஸ்ல இருக்கிறதுனால அபரிமிதமா வாரி வழங்கிதான் கொடுத்து ஆகணும். சனி அப்படிங்கிறவர் தன்னுடைய அப்ப அவர் வந்து வாக்கை இவர் பலப்படுத்தி ஆகணும், நல்ல வாக்கு வன்மை இருக்கும். அப்புறமா வந்து குடும்பஸ்தானம் இவரு, அதாவது இப்போ இருக்கிற வளர்ற வரைக்குமா அப்பா அம்மா தானே குடும்பம், அப்பா அம்மா சகோதரர்கள் குடும்பம் அப்படிங்கிறது. 2ஆம் இடம் தனஸ்தானமும் கூட, தனத்தையும் இவர் கொடுத்துதான் ஆகணும். முதலே சொன்ன மாதிரி தனபுத்திரக்காரகனான குரு வந்து லக்னத்தையே இருக்காரு, அப்ப தனத்தை கொடுத்துதான் ஆகணும். தனஸ்தானமும் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடம். அப்போ சனியும் அங்க ஆட்சியா இருக்கிறதுனால, சனி ஆட்சியா இருப்பதனால அந்த இடத்துல வந்து இவர் வந்து அந்த தனபுத்திரத்தை கொடுத்துதான் ஆகணும். கிளாஸ் ஒன்று ஓடிட்டு ஒரே நிமிஷம், ஷீட் அங்க வச்சிருக்காரு போல இருக்கு. அப்ப போட்டோ எடுத்தாரன்னு தெரியல, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன், நானே போன் பண்றேன். ஒன்னும் ப்ராப்ளம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது, அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியஸ்தானம்னு சொல்லியிருக்கோம். இப்போ சனி அந்த வீட்டுக்கும் பிளானெட்ரி பிளானட் வந்து சனி தான் இல்லையா? ஆமா. இப்போ 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஏதாவது சனியும் தான் அங்க.
அப்ப தைரியஸ்தானம், இவர் கொஞ்சம் தைரியமா இருப்பார், நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனா இருப்பார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். 4ஆம் இடம் சுகஸ்தானம், அதனுடைய அதிபதி குரு தான் இல்லையா? ஆமா. 4ஆம் இடம் மீனம். மீனம். சோ அதனுடைய அதிபதியும் குரு. அந்த வீட்டை யார் யார் பாக்குறா கொஞ்சம் பாருங்கல்ல. அந்த வீட்டை யார் யார் பாக்குறா? எல்லா கிரகங்களுக்குமே 7வது பார்வை பொதுவான பார்வை உண்டுன்னு சொல்லிட்டோம் நம்ம. இப்ப 4ஆம் இடத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கிறது? அப்படியே இங்க கன்னிய பாருங்க. கன்னிய பார்த்தேன்னா மெர்க்குரி உச்சம், புதன் என்ன சொல்றாங்க, புதன் உச்சம், புதன் பாக்குறார். அந்த ஸ்தான அதிபதி குருவும் வந்து ஆட்சியா இருக்காரு, உச்ச புதன். அதுவும் புதன் உச்சம் இல்லையா கன்னியில பாக்குறதுனால இவருக்கு வந்து சுகபோகங்கள் சுகங்கள் இதுக்கு எல்லாமே வந்து குறைவே இருக்காது, சுகமாவே இருப்பார். ஃபியூச்சர்ல தன்னுடைய புத்தியை வச்சும் நிறைய சுகங்களை சேர்த்துப்பார். புதன் புத்திகாரகன் இல்லையா? அவருதான் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியும் அவர் தான் இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு. ஸோ ஓன் பிஸ்னஸோ இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா ஜாப் செஞ்சோ, நல்லா வெல்வர்ஸ்டா இருந்து நிறைய சுகங்களையும் சேர்த்துப்பார் இவர். குடும்பத்துக்கும் நிறைய சுக போகங்களை சேர்த்து வைப்பார், இவரும் நல்லா அனுபவிப்பார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மங்களன் இருக்கார். மங்களன் 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து புத்திரஸ்தானம்னு சொல்லியிருக்கோம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லியிருக்கோம். மங்களன் ஆட்சியாவே இருக்கார், குருவினுடைய பார்வையும் இருக்கு. எந்த குறையும் இருக்க போறது இல்லை பூர்வ புண்ணியத்துல. அப்பா வழி சொத்துகளோ அம்மா வழி சொத்துகளோ, ஏன்னா பூர்வ புண்ணியம்ங்கிறது மேக்சிமம் அப்பா வழி தான். ஸோ ஏதோ ஒன்று அசட்ஸோ நாலேஜோ, சொத்துன்னா அசட்ஸ் மட்டும் இல்லை, நாலேஜும் ஒரு வகையான அசட் தான். ஏதோ ஒரு வகையில அப்பா வழியில அவருக்கு அசட்ஸ் வந்துட்டே இருக்கும். இன்னொன்னு என்ன சொல்றா அப்படின்னா, தமிழ்ல தான் உண்டு, வேற எங்கேயும் இந்த பழமொழி இல்ல. காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி வாக்கியம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. அந்த காரகன் வந்து அந்த பாவத்துல நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. சோ இதுல பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ஜம்ப் பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த சிம்மத்தை பாருங்களேன். சிம்மத்துல சூரியன் இருக்கார் 9ஆம் பாவத்துல இல்லையா? சூரியன் சன்னு போட்டிருக்கு இல்லையா? லக்னத்தில இருந்து என்ன 9ஆம் இடம் வரும் அது இல்லையா? சூரியன் இருக்கார். சூரியனுங்கிறவர் வந்து இது பித்ருகாரகன். சூரியனுங்கிற வந்து சூரியனுடைய பர்சனல் காரகத்துவம் பித்ருகாரகன். இப்போ 9ஆம் இடமும் பித்ருஸ்தானம், பாக்யஸ்தானம் பித்ருஸ்தானம். இப்போ பித்ருகாரகன் பித்ருஸ்தானத்துல இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா அப்பாவுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வாக்கியம் உண்டு. அது எங்க இருக்கு, பிரமாணம் எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்கேஸ் அந்த வாக்கியம் வந்து எங்கேயோ பிரமாணம் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டாலும் காரகோ பாவனாஸ்தி. அப்போ 9ஆம் இடம் பித்ருஸ்தானம், அங்க வந்து பித்ருகாரகனான சூரியனே இருக்கார். அப்படிங்கிறப்போ நம்ம அந்த பழமொழியை இங்க எடுத்துக்கலாமா? அப்பாவுக்கு ஆகுமா ஆகாதா? இதுதான் அவருடைய மெயின் கொஸ்டினா இருந்தது. செவ்வாயிலிருந்து 5வது சூரியன். ஆமா, செவ்வாயிலிருந்து 5வது சூரியன். அதாவது அந்த பழமொழி என்ன சொல்றதுன்னா, அந்த காரகன் வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடாது, யாரா வேணா இருக்கட்டும். இப்ப மாத்திருக்காரகன் சந்திரன், அம்மாவனுடைய ஸ்தானம் 4ஆம் இடம். அப்ப சந்திரன் வந்து 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பழமொழி பிரகாரம் சொல்றாங்க. சோ இவர் வந்து சூரியன் வந்து பித்ருகாரகன், இப்ப பித்ருஸ்தானத்திலே இருக்காரு 9ஆம் இடத்துல. அப்ப அந்த பழமொழியை நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாமா? இப்ப டைரக்டா பலன் சொல்லிடலாமா? அப்பாவுக்கு ஆகாது, அப்பாவுக்கு முன்னேற்றம் இல்லை, குழந்தையும் அப்பாவும் பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் நம்ம, ஜூபிட்டர் அப்படிங்கிற பார்வை முதல் கிளாஸ் 9ஆம் வீட்டுல இருக்கு. ஆமா, விக்ராந்தனுடைய இது வச்சு சொன்னோம் நம்ம. எங்க நிக்கிறாரோ 5, 7, 9ல பாப்பார். லக்னத்துல நின்னாருன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா வந்து லக்னத்துல நின்னா லக்னத்தையும் பார்ப்பார், 5ஆம் இடத்தையும் பார்ப்பார், லக்னத்தில இருந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தையும் பார்ப்பார், பாக்யஸ்தானத்தையும் பார்ப்பார். ஸோ குருவனுடைய பார்வை சூரியன் மேல இருக்கிறதுனால அப்பாவுக்கு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துப்போம். அப்பாவுக்கு வளர்ச்சி, அந்த பழமொழியில வந்து என்னென்ன அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காளோ அது அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். வளர்ச்சி, முன்னேற்றம், அப்பாவுனால பையனுக்கு சப்போர்ட்டு, அப்பாவனுடைய தொழிலையே பையன் எடுத்து செய்யறது, அப்பாவனுடைய தொழில வந்து பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறது,
இந்த மாதிரியான பலன்களை தான் நாம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ அடுத்து வந்து 6ஆம் இடம் மறுபடியும் பேக் வந்தோம்னா மார்ஸுக்கு மங்களனுக்கு பக்கத்துல 6ஆம் இடம் ருண சத்ரு ரோகம். ஸோ வீனஸ் இல்லையா, அதுக்கு வந்து சுக்கிரன் அதிபதி, அவர் 8ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா. ஆமா 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 6ஆம் இடத்து அதிபதி 6 வந்து நம்ம ருண சத்ரு ரோகம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 6ஆம் இடத்து அதிபதி வந்து 8ல இருக்கார். 8 வந்து யாருனுடைய வீடு அப்படின்னா வந்து அது வந்து சந்திரனுடைய வீடு. புனர்பூசம் 4ஆம் மாதம் குழந்தை இருக்கிறதுனால கடகத்துல சந்திரன் ஆட்சியா இருக்கார். ரெண்டும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காம்பினேஷன். சந்திரன் வந்து ரொம்ப சீத்தளம் குளிர்ச்சி, வீனஸ் வந்து நம்ம ஹீட்டுன்னு தான் எடுத்துக்கிறோம் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும். இவர் சுக்கிரன் வந்து ஹீட்டு, சூரியன் ஹீட்டு ஜென்ரலாவே நம்மளுக்கு தெரியும், மங்களனும் ஹீட்டு, மார்ஸ் ஹீட்டு, மெர்க்குரி வந்து நம்ம அஸ்ட்ராலஜில சீதளமா எடுத்துக்கிறோம். நம்ம சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நியரஸ்ட் பிளானட் சன்னுக்கு ஈக்குவலான ஹீட்டு அப்படிங்கிற சொல்றோம் சயின்ஸ்ல. ஆனா வந்து நம்ம அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மெர்க்குரி வந்து சீத்தளமான பிளானட் தான். புதன் வந்து வீனஸ் வெள்ளி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஹீட்டான பிளானட். அப்போ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் காம்போவா இருக்கு. ஒன்னு வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டா சீத்தளமா இருக்கு, இன்னொன்னு வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டா இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கு, 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு, சீத்தளமான ஒரு கிரகத்தோட இருக்கார். இப்போ இந்த சந்திரனையும் சுக்கிரனையும் யார் பாக்குறான்னு பாருங்களேன், 7ஆம் பார்வையா. அங்க இருந்து 7ஆம் இடத்தை எண்ணிட்டு வாங்களேன். சனி பாக்குறாரு. சனியும் எக்ஸ்ட்ரீம் கோல்டு. ஸோ சனியும் வந்து ஒரு கோல்டஸ்ட் பிளானட்டை பாக்குறாரு. சந்திரன் வந்து கோல்டு, மறுபடியும் வந்து ஒரு ஹீட்டையும் பாக்குறாரு. இதுவே ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் காம்போ. மறுபடியும் இவர் வேற சனி வேற தன்னுடைய கோல்டு செலுத்துறார். அப்ப என்ன ஆகிறது அப்படின்னா வந்து இந்த குழந்தைக்கு வந்து சனி தசையும் இப்ப ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த சனி தசை முழுக்க 20 வயசு வரைக்குமே இப்பதான் ஆரம்பிக்கும் அந்த குழந்தைக்கு. இந்த 2 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் வரைக்குமே எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இருந்திருக்க சான்ஸ் இல்லை. ஆனால் அடுத்து வந்து நம்ம இப்ப பாப்போம் பாருங்களேன், சனி தசை அந்த புத்தின்னு சொல்லி இருந்தோம் இல்லையா, சனி தசை எடுத்துப்போம். சாட்டர்ன் தசை ஆரம்பிக்கிறது. சாட்டர்ன் தசை இந்த இயர் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சுக்கலாம் இல்லையா. 6:45 ஆகுறது, 6:50க்கு முடிச்சுக்கலாம். நம்ம மீதி வந்து நாளைக்கு கூட பார்த்துப்போம். இப்ப இந்த தெரியறது இல்லையா சார், இந்த புத்தி அப்படிங்கிற மகாதசை மகாதசை அதுல எந்தெந்த கிரகங்களுடைய புத்தி அப்படிங்கிறது வர்றது. இப்ப சனி தசை சனி புத்தி. சனி நல்லா தான் இருக்கார் ஹாரோஸ்கோப்ல, ஸோ ஒன்றும் உபதிரவம் செய்ய மாட்டார். நவம்பர் ஒரு டிசம்பர் வரைக்குமே எடுத்துப்போம். மறுபடியும் வந்து மெர்க்குரி புத்தி வருது, புதன் புத்தி. புதனும் வந்து ரொம்ப உச்சமா இருக்கார், ஒன்றும் உபதிரவம் செய்ய மாட்டார். அடுத்து கேது புத்தி, ஜூபிட்டரோடவே சேர்ந்து இருக்கார், ஒன்றும் செய்ய மாட்டார். இப்போ இந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னா எங்கே இருந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹெல்த் இஷ்யூஸ் வரணும்னா 29ல இருந்து 9வது வயசுல இருந்து 8வது 9வது வயசுல இருந்து இப்பத்துல இருந்தே கொஞ்சம் சீதள ப்ராப்ளங்கள் உண்டாக ஆரம்பிச்சிடும். சனிதசை ஸ்டார்டிங்ல இருந்தே சந்திரனை பார்க்கறதுனால, சனி சந்திரனை மட்டும் பார்க்கல, அந்த சந்திரனும் சுக்கிரனும் கூட சனியை பார்க்கறா. இத வந்து சமசப்தமம்னு சொல்றது. சமசப்தமம் பார்க்கறா இல்லையா, சப்தமஸ்தானத்துல இருந்து ஒருத்தர் சமமா ஈக்குவலா பாத்துக்கிறா இல்லையா. இந்த பார்வையை வந்து சமசப்தமம் அப்படின்னு சொல்றது உண்டு. சாட்டனும் அவ 2 பேரை பாக்குறா, சந்திரனும் சுக்கிரனும் கூட சனியை பாக்குறாரு. இப்ப பகைன்னு கிடையாது, 2 பேருக்குள்ள பகைன்னு கிடையாது. இப்ப ஹெல்த் இஷ்யூன்னு எங்க வரும் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா வந்து 6ஆம் இடத்து அதிபதி தான் சுக்கிரன். 6ஆம் இடத்து அதிபதி ஒரு கோல்டு காம்பினேஷனோட இங்க சேர்ந்து இருக்கார், சனியினுடைய பார்வையும் இருக்கு. சோ இப்போ சனி தசை ஆரம்பிக்கிறப்போ கோல்டு, பிராங்கோலைட்டிஸ், பிராங்கோனிமோனியா, இல்லைன்னா வீசிங், ஆஸ்துமா, இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. இல்லை அப்படின்னா நியூரோ சம்பந்தப்பட்ட சான்சஸ் உண்டு. ஹாஸ்பிட்டல் எப்படின்னா நிறைய குழந்தைகள் வந்து இப்போ என்ன பண்றா அப்படின்னா ஃபீவர் வரும், உடனே சீசர்ஸ் வரும், எபிலிப்சி வந்து அட்மிட் பண்ணுவா. எந்த ஸ்கேன் எடுத்தாலும் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் எபிலிப்சிக்கான அறிகுறியே இருக்காது, எல்லாமே நார்மல், எல்லாமே நார்மல் நார்மல் நார்மல்னு வரும். ஆனா வந்து கண்ணு முன்னாடியே சீசர்ஸ் வர்றது குழந்தைகளுக்கு, கண்ணு முன்னாடி அன்ப்ரொவோக்டு சீசர்ஸ்ன்ற மாதிரி வரும், கண்ணு வந்து மேல போறது, இப்படி நிறைய வகை உண்டு. அப்பா அம்மா வந்து பேனிக் ஆவா, டாக்டர்ஸ் வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுவா, அடுத்து உடனே
அந்த சீசர்ஸ் அடங்கி ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ள போய் இஇஜி ஸ்கேன் எடுத்தாலும் நார்மல்னு வரும். ஸோ அந்த மாதிரியான அப்பப்போ சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஆனா இது கொஞ்சம் சிவியர் ஆகிறதுக்கு எப்போ சான்ஸ் உண்டு அப்படின்னா 29 டிசம்பர்ல இருந்து. ஏன்னா வீனஸ் தான் 6வது அதிபதி இல்லையா, 6ஆம் இடத்துக்கு அதிபதி. ஸோ இந்த சாட்டர்ன்ல டிசம்பர் 2029 போட்டிருக்கு பாருங்க, 33 வரைக்கும் கொஞ்சம் பெரிய காலம் அது இல்லையா, நியர்லி 4 இயர்ஸ் கிட்ட வருது. 3.5 to 4 இயர்ஸ் அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து 33 to 34 1 இயர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறார் சூரியன். சூரியன் வந்து சனிக்கு பகையா இருந்தாலுமே கூட இங்க வந்து ஆட்சியில இருக்கார். ஆமா, ஆட்சியில இருக்கார். இன்னொன்னு வந்து சஷ்டாஷ்டமம்லயும் இருக்கார், 6ஆம் இடம் 8ஆம் இடம். சூரியன்ல இருந்து சனியில இருந்து என்னன்னா சூரியன் 8ஆம் இடத்துல வந்துடுறார். சனியில இருந்து எண்ணி பாருங்களேன், மேல நான் தான் தள்ளணுமா, ரைட், இதோ பாப்போமே. அந்த சூரியன்ல இருந்து சனியை எண்ணி பாருங்களேன். 1 2 3 4 5 6 6ஆம் இடத்துக்கு வர்றார். சனியில இருந்து அப்ப சூரியன் என்ன 8ன்னு வந்துடும், 8 வருது. ஆமா, இப்ப சனி தசை நடக்கிறது இல்லையா, சனி தசைய 1ஆம் இடம் எடுத்துட்டோம்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அதாவது லக்னத்தை விட்டுருவோம், சனியில இருந்து என்னன்னா 8ஆம் இடம் சூரியன் வர்றது இல்லையா, அவர் வந்து ஆயுளுக்கு உபாதை செய்ய மாட்டார். புத்தி சூரிய புத்தி அங்க இருந்து என்னன்னா 6ஆம் இடம் சனி இருக்கார். ஒன்னும் பரஸ்பரம் விரோதம் இல்லையா, சூரியனும் சனியும் கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுறதா? இன்னும் நம்ம ஃபாஸ்டா சொல்லிட்டே போயிட்டு இருப்போம். நாளைக்கு கூட இது நாளைக்கு பார்க்கலாம். இது இவ்வளவு கேட்ச் பண்ண முடியல. இப்போ ஜெனரலா என்ன சொல்ல வரேன்னா, ஆமா ஜெனரலா என்ன சொல்ல வரேன்னா வெரி குட் ஹாரோஸ்கோப் இது பார்த்தோம் அப்படின்னா ராகு கேத்துக்கும் உச்ச நீச்சம் இல்ல, சொந்த வீடு இல்ல, விட்டுருவோம். கரெக்ட். அதே போல சுக்கிரனையும் விட்டுருவோம். மத்த எல்லா கிரகங்களுமே ஆட்சியில இருக்கு பாருங்க இல்லையா. இவர் ஜூபிட்டர் ஆட்சி, சனி ஆட்சி, மார்ஸ் ஆட்சி, 3 சந்திரன் ஆட்சி, சூரியன் ஆட்சி, மெர்க்குரியும் ஆட்சி, வீனஸை தவிர எல்லாம் ஆட்சி. புதன் வேற உச்சம். இது வந்து பஞ்சமகா புருஷ யோகம்னு வேற ஒரு ரொம்ப ரேரஸ்ட் யோகம் இந்த ஜாதகத்துல அப்ளை ஆகிறது. ஆனா என்ன ஒண்ணுன்னா எல்லாரும் இவர் வந்து கொஞ்சம் அந்த லைஃப் லாங் வந்து இந்த சீதளம் ரிலேட்டட் அந்த டிசீசஸோடவே அவர் போராடிட்டு தான் இருக்கணும். இதுதான் பகவான் என்ன சொல்றதுன்னா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டான், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு செக் பாயிண்ட் வைக்கதான் செய்வான். சுகமா இருக்கிறவனும் யாரும் இல்ல, துக்கமா இருக்கிறவனும் யாரும் இல்ல. இப்ப சுகஸ்தானம் ரொம்ப நன்னா இருக்கு, திடீர்னு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு அப்போலோவோ இல்லைன்னா எம்ஜிஎம் இந்த மாதிரி நல்ல ஒரு சுகமான ஹாஸ்பிட்டல்ல சுகமான ஐசியூல வேணா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இவர் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சுகத்துக்கு குறைவில்லை, ஆனா ஆரோக்கியமும் கொஞ்சம் கொஞ்சம் அப்ப போயிட்டு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல் வாசம் டாக்டருக்கு அப்பப்போ போய் வணக்கம் வச்சுட்டு வர்றது, இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு இருந்துட்டே தான் இருக்கு. சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், நாளைக்கு பார்க்கலாம். இந்த 3 புத்திகள்ல 3 அந்தரங்கள்ல 3 புத்திகள்ல இவருக்கு எப்படி காம்ப்ளிகேஷன்ஸ் வரப்போறது அப்படிங்கறத நாளைக்கு ஒரு ஊகனை செய்வோம். அதே மாதிரி 6 to 6:30 வச்சுக்கலாம். 6 மணிக்கு. வசுதேவசுதம் தேவம் சம்சிசாரூரவர்தனம் தேவகி கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராம் ராம் ராம். உங்க புண்ணியத்துல நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தேன். ராம் ராம் ராம்.